ஹலோ கைஸ், ரீசெண்டாக ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு இன்ஸ்டாகிராமில். என்ன பார்த்தேன் அப்படின்னா, தூத்துக்குடி கொத்தனார் அப்படின்ற ஒரு சாங் தான். ஸோ க்ரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ அதை க்ரியேட் பண்ணி ஒரு சாங்காக கனெக்ட் பண்ணி போட்டிருக்கலாம். இவ்வளோ கேவலமாக போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ கேவலமாக இருப்பாங்க. ஸோ இது இன்ஸ்டாகிராம்ன்றது வந்து யூடியூப்ன்றது வந்து காமன் ஆகிடுச்சு. எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. பெரியவங்கலேருந்து சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களே யூஸ் பாருங்கள். சின்ன வயசில் வந்து நமக்கு டபுள் மீனிங் சாங் நிறைய இருக்கும். அது தெரியாமல் பாடிட்டே இருக்கும். அது இப்போ தெரியும் நமக்கு அது என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது டபுள் மீனிங்லாம் இல்லை, பச்சை மீனிங்காக இருக்குது. நம்ம ஓகே, பெரியவங்களுக்கு நம்மளுக்கு தெரியும். ஆனால் சின்ன பசங்க நிலமை யோசிச்சிங்களா? அவங்களுக்கு தெரியாமல் அந்த பாட்டை பாடிட்டே இருப்பாங்க. ஸோ நல்ல விஷயம் நிறைய இருக்குது, அதை க்ரியேட் பண்ணி போடுங்க. இந்த பாட்டை நிறைய பேருக்கு பிடிக்குது. ஏன் தெரியுமா? அதில் டபுள் மீனிங் இருக்குது. டபுள் மீனிங் இல்லை, பச்சை மீனிங் இருக்குது. அதனால தான் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த காலத்தில் நல்லது பேசுகிறவங்களையும் நல்ல கருத்து சொல்கிறவங்களையும் பிடிக்கிறத விட இந்த மாதிரி டபுள் மீனிங் பேசுகிறவங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக மீனிங் பேசுகிறவங்க, அரைகுறையாக ட்ரெஸ் பண்ணுறவங்க, அதை காட்டுறவங்க இதை காட்டுறவங்க தான் ரொம்ப பிடிக்குது. அதனால தான் அவங்களெல்லாம் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. இதே மாதிரி ஆனால் லிரிக்ஸ்லாம் மாறி ஒருத்தர் ஒரு சாங் போட்டார். அதை கேளுங்க, சூப்பராக இருக்குது. கீழே ஆட் பண்ணுறேன், அதை கேளுங்க. அது சாங்கு. குடி கொத்தனார் வீட்ட நல்லா கட்டுனாரு. வாழ்க்கைக்கு தேவை ஒரு துணை, நீயே என் துணை, நானும் துணை என ஏங்குதே